நல்லா டேஸ்டியான அரைச்சி விட்ட காரக்குழம்பு என்னோட ஸ்டைலில் டக்குன்னு எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காரக்குழம்பு பிளெயின் ரைஸும் உப்புமா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃபர்ஸ்ட் பொரிய விட்டுருங்க. இப்போ ரஃபா சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 20லேருந்து 25 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள் கோல்டன் கலர் வர வரைக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு கலர் மாறினோடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அதே வானலில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 கையளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கி கொடுத்துருங்க. அதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. 20லேருந்து 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். என்கிட்ட 2 கார்டன்லேருந்து பறிச்ச வெண்டைக்காய் இருந்தனால அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்குங்க. வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா சுருண்டில் வரணும். அந்த கேப்பில் நம்ம ஆற வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காரக்குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். நம்ம அரைச்ச விழுதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு திருப்பி தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த விழுதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காகணும். கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி தெரியும் போது 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் திருப்பி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து குழம்பு நல்லா திக்காகிற ஸ்டேஜில் நல்லா அரை நெல்லிக்காய் அளவுக்கு 2 தடவை ஜாகரி சேர்த்துக்கிட்டேன். இதுதான் நல்லா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா டேஸ்டியான அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 1 வாரம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் கெட்டு போகாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு அளவே தெரியாது. இதுக்கு சைடிஷ்ஷாக பருப்பு காய்கறி கூட்டும் வத்தலும் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாத இந்த வின்டர் சீசனுக்கு இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நல்ல ஒரு ஹெல்தி பேலன்ஸ்டு மீலாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.